السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه. தஃப்சீர் வகுப்பில் இன்றைய நாளுக்குரிய தஃப்சீராக நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவை தெரிவு செய்திருக்கிறோம். சூரா அல் ஃபாத்திஹா நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாங்கள் ஓதி வரக்கூடிய ஒரு சூறா. நாம் இவ்வளவு நாளும் தொழுது வாரோம். அப்போ இந்த சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகளையும் அதனுடைய தர்ஜமா மொழிபெயர்ப்பையும் அதனுடைய தஃப்சீர் விளக்கத்தையும் அதை எப்படி ஓதுறது என்பதையும் நாங்கள் இந்த வகுப்பில் படிக்க இருக்கிறோம். முதலாவது வகுப்பில் சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய பெயர்கள் அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக முதலாவது வகுப்பில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இரண்டாவது வகுப்பில் சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சூரா அல் ஃபாத்திஹா என்பது நாம் 5 நேர தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்துலேயும் தொழும் பொழுது ஓதி வருகிறோம். இப்போ இந்த சூரா அல் ஃபாத்திஹா ஏன் தொழுகையில் திருப்பி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் ஓதுறதுக்காக ஏவப்பட்டிருக்கிறது, அப்படி அதுக்கு என்ன சிறப்பு இருக்குது என்பதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையில் அதை ஓதும் பொழுது அந்த உயிரோட்டம் ஏற்படும், தொழுகையில் ஒரு உள்ளட்சம் ஏற்படும். நாங்கள் இவ்வளோ காலம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை முழுமையாக படித்து மனசுக்கு எடுத்துக்கொண்டீங்க என்றால் இதுக்கு முன்னால் நீங்கள் தொழுகைக்கும் இதுக்கு பின்னால் தொழுகைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை சில பொழுது நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது தர்ஜமா வாசிச்சிருப்பீங்க, மொழிபெயர்ப்புகள் யூடியூப்பில் பயான்கள் கேட்டிருப்பீங்க இது சம்மந்தமாக. ஆனால் நீங்கள் நேரடியாக இந்த சூறாவினுடைய விளக்கங்களை தஃப்சீரை நீங்கள் படிக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய தாக்கம் உங்களுக்கு உள்ளத்தில் ஏற்படும் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சரி, சூரா அல் ஃபாத்திஹான்னு நம்ம சொல்லுவோம். சூரா அல் ஃபாத்திஹான்னு அர்த்தம் என்ன? தோற்றுவாய்னா தமிழில் என்ன அதுக்கு தமிழில் அதுக்குரிய கருத்து என்ன? ஆரம்பம், ஒன்றினுடைய ஆரம்பம். சூரா அல் ஃபாத்திஹா குர்ஆனில் முதலாவது இறக்கி அருளப்பட்ட சூறா இல்லை, ஆனால் எழுத்து வடிவில் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிறது தானே. அப்போ எழுத்து வடிவில் சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் பக்ரா, சூரா அல் இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, சூரா அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, அப்படி தானே சூரா அல் ஃபாத்திஹா. அதுபோல் சூரா அல் பக்ரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், அப்படி போகுது. அப்போ இதில் சூரா அல் ஃபாத்திஹா சின்ன சூறா. அதுக்கப்புறம் சூரா அல் பக்ரா பெரிய சூறா. அதுக்கப்புறம் அடுத்த சூறாக்கள் எல்லாம் பெரிய சூறாக்கள். அப்போ சூரா அல் ஃபாத்திஹா முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக குர்ஆன் எழுதப்படும் பொழுது முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாவது இறங்கினது எது? எங்களுக்கு தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த ஆரம்ப வசனங்கள். ரைட். இப்போ அல் ஃபாத்திஹா அண்டா ஆரம்பம், தோற்றுவாய். இப்போ நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவினூடாகத்தான் குர்ஆனுக்குள்ளே போக போகிறோம். அப்போ சூரா அல் ஃபாத்திஹாவை விளங்கினால்தான் எங்களுக்கு அடுத்த பகுதியை நாங்கள் விளங்க எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ரைட். அப்போ சூரா அல் ஃபாத்திஹான்னு சொல்கிற பொழுது ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய நுழைவாயில், தொடக்கம், ஆரம்பம். அப்போ குர்ஆனுடைய நுழைவாயில், குர்ஆன் முதலாவதாக குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிற குர்ஆனுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கான ஒரு வாசல் லாக சூரா அல் ஃபாத்திஹா இருக்கிறது. அதே மாதிரி தான் நாங்கள் தொழுகையினுடைய தொடக்கமே அதுதான்.
நம்ம தக்பீரை கட்டி இப்போ அல்லாஹ் பாயித் பைனி ஓ பைன ஹத்தாயா இது சுன்னா, இது விட்டால் குற்றம் இல்லை, இது ஓதுனா சிறந்தது. ஆனால் ஃபர்ல் எங்கே ஆரம்பிக்குது? அல் ஃபாத்திஹா. அப்போ தொழுகையும் அதை கொண்டு தான் ஆரம்பமாகுது, தொழுகையும் அதை கொண்டு தான் ஆகிறது. அதே மாதிரி தான் உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் என்றும் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது பேரில் இன்ஷால்லா அடுத்து பார்ப்போம். ரைட், ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனை முதலாவதாக குர்ஆனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஆரம்பம். அதே மாதிரி நாங்கள் தொழுகையை ஆரம்பித்து தொழுகையில் ஓதக்கூடிய முதலாவது சூரா என்பதாக நாங்கள் இதை விளங்கி கொள்ளலாம். சூரா அல் ஃபாத்திஹா இது எங்கே இறக்கி வரப்பட்ட சூரா? இது மக்காவுலையா மதீனாவுலையா? வஹிய மக்கியா. மக்கியான்னா என்ன? அதாவது மக்கியா. மதனியான்னா என்ன? மதீனாவில் இறக்கி வரப்பட்டது. ரைட். இப்போ இந்த மக்கியா மதனியாவில் ஒரு அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கி வரப்பட்டது மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கி வரப்பட்டது மதனியா. இப்போ ரசூலா ஹிஜ்ரத் போன பிறகு திரும்ப மக்காவுக்கு வந்து மக்காவில் குர்ஆன் வசனம் வரைச்சா அதை எங்கே சேர்ப்பீங்க? மதனியா. அந்த காலப்பகுதி அவங்க மதீனாவில் வாழ்கிற காலப்பகுதியில் இறங்குச்சு, இடத்த வச்சல்ல. விளங்குதா? ரசூலா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அவங்களுக்கு இறக்கி வரப்பட்ட சூறாக்கள் எல்லாம் மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கி வரப்பட்டதெல்லாம் மதனியா. இப்போ வேறு எங்கேயாவது போவாங்க, மதீனாவில் இருந்து தபுக்கு போவாங்க, வேறு வேறு இடங்களுக்கு போவாங்க. இப்போ போகிற நேரம் சூறா இறக்கி வரப்படுது, அந்தந்த ஊர்ற பேரை சொல்கிறது இல்லையே. அவங்க வாழ்ந்த அந்த காலம் மதீனாவில் வாழ்ந்ததுன்னா அது மதனியா. இப்போ மதீனாவில் இருந்துட்டு மக்காக்கு ரசூலா வந்தாங்க தானே பல சந்தர்ப்பங்களில், பல ரசூல் மக்காவுக்கு வந்தாங்க. அப்போ அப்படி இருக்கிற பொழுது இறக்கி வரப்பட்டாலும் அதுவும் என்ன சொல்லப்படும்? மதனியா என்பதாக சொல்லப்படும். ரைட். அப்போ இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். அப்போ சூரா மக்கியா என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதில் கருத்து முரண்பாடு இருக்குது. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி கதாதா இப்னு திஆமா அஸ்-சதூசி, அது மாதிரி அபுல் ஆலியா, இவங்க இந்த தஃசீருடைய ஆசிரியர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான தஃசீருடைய ஆசிரியர். அது மாதிரி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஆலியா போன்றவங்க மக்கியா என்பதாக சொல்கிறாங்க. மதனியா என்பதாகவும் சிலர் சொல்கிறாங்க. மதீனாவில் இறக்கி வரப்பட்டது அப்படின்ற கருத்தையும் சிலர் சொல்கிறாங்க. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. சஹாபி அவங்க இப்னு அப்பாஸ்லையும் ஒரு கருத்து, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கருத்து. முஜாஹித் இப்னு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி அத்தா இப்னு யஸார், அதே மாதிரி வஸ்ஸுஹ்ரி, இப்படி இந்த அறிஞர்கள் எல்லாம் இது மதீனாவில் இறக்கி வரப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 முறை இறக்கி வரப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. ஒன்று மக்காவில் ஒன்று மதீனாவில் என்ற கருத்தும் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. சரி, அதனால் முதலாவது கருத்து தான் சரியானது. எங்கே மக்காவில் இறக்கி வரப்பட்டது என்ற கருத்து தான் சரியானது. இப்படி கருத்து வேற்றுமை இருக்குது என்பதை நான் இங்கே சொல்கிறேன். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தஃசீருல் குர்ஆனில் அதீம், தஃசீர் இப்னு கஸீர்னு சொல்லுவோம் சுருக்கமாக, அதில் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஹைர். இப்போ இன்னும் ஒரு செய்தி, அதாவது சூரா அல் ஃபாத்திஹா சூரா மக்கியா, நஸலத் கபில் அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது அப்படின்னா என்ன? மக்கியா தானே. நஸலத் கபில் அல் ஹிஜ்ரா என்ற அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க. வலக்கத் ஆத்தைனாக சபஅ மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். சூரா அல் ஹிஜ்ருடைய 87 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு திரும்பி திரும்பி ஓதப்படுகிற 7 வசனங்களையும் குர்ஆன், மகத்தான குர்ஆனையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிற அந்த வாசகத்தை வச்சு இது மக்காவில் இறக்கி வரப்பட்ட சூரா, ஆரம்பத்தில் மக்காவில் இறக்கி வரப்பட்ட சூரா என்பதாக சொல்கிறாங்க. இது ஜும்ஹூருடைய கருத்து. ஜும்ஹூர்னா அதிகமான அறிஞருடைய கருத்து இதுதான். இதை இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃசீர் தபரியில் முதலாம் ஜுஸு 111 பக்கத்திலையும், இப்னு கஸீர் முதலாம் ஜுஸு 101லையும், தஃசீர் இப்னு ஆஷூர் முதலாம் ஜுஸு 135லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்களை சொல்லி வைக்கிறாங்க. இது ஒரு மேலோட்டமாக உள்ள ஒரு தெளிவு. அப்போ சூரா அல் ஃபாத்திஹா மக்கியா மதனியா என்ற விஷயத்தில் 2 வகையான கருத்துக்களும் இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து அது மக்காவில் இறக்கி வரப்பட்டது, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கி வரப்பட்டது என்பது தான் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது சம்பந்தமான கருத்துக்கள் தஃசீர் தபரி, தஃசீர் இப்னு கஸீர், தஃசீர் குர்துபி, தஃசீர் அல் பகவி போன்ற தஃசீருடைய மூல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுக்குரிய பெயர்கள்
சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு உள்ள பெயர்கள் சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெயர்கள், அதே மாதிரி சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் சொன்ன பெயர்கள் என்ற வகையில் பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப். அப்போ அல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப், இப்போ குர்ஆனுடைய ஆரம்ப நுழைவாயில். இப்போ இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர்னு சொல்லும்போது தபரி தானே முக்கியமானது, அடிப்படை தஃப்சீர் தபரி தான் நம்ம சொல்லுவோம். அதுபோல தான் இப்னு கஸீர், அதே மாதிரி தஃப்சீர் அல் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தஃப்சீர், அதுக்கு மஆலிமுத் தன்சீல்னு சொல்லுவாங்க. அந்த தஃப்சீரும் ஒரு வலுவான ஒரு பிரபலியமான தஃப்சீர். அப்போ இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய நுழைவாயில், குர்ஆனுடைய ஆரம்பம் என்று இதற்கு இந்த பெயர் ஏன் சொல்லப்படுது என்பதற்கு அவங்க சொல்கிற கருத்து, இது முஸ்ஹஃபில் குர்ஆனில் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை சொல்கிறாங்க. இஃப்ததஹ் பி கிதாபத்திஹா அல் மஸாஹிஃப். அப்போ முஸ்ஹஃப்னா குர்ஆன், குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் சூரா அல் ஃபாத்திஹா எழுதப்பட்டிருப்பதனால இது ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இது தொழுகையிலும் ஓதப்படுகிறது என்பதாக முதலாவதாக ஓதப்படுது நம்ம கருத்தை பார்த்தோம். அதை இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்சீர் இப்னு ஜரீரில் அவங்க சொல்கிறாங்க, முதலாம் ஜுஸு 105வது பக்கத்தில் இதை இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று பெயர் இருக்கிறது போல உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன் பெயர் இருக்குது. உம்முல் குர்ஆன் சொன்னால் குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய தாய். அப்போ கால இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஜரீர்னா தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உம்முல் குர்ஆன் என்று இது பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட். அப்போ இதுதான் ஆரம்பத்தில் இருக்குது, இதுக்கு பின்னால் தான் அடுத்த சூறாக்கள். எனவே தாயிலிருந்து தான் அடுத்ததெல்லாம் உருவாகுது. அப்போ அதனால இது ஆரம்பத்தில் இருக்கிறதுனால இது உம்முல் குர்ஆன் என்பதாக இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இப்போ எழுத்துலையும் அப்படி தான், ஓதுறதுலையும் அப்படி தான். நம்ம குர்ஆனை பிறகுனா எங்கே ஆரம்பிப்போம்? சூரா அல் ஃபாத்திஹா ஆரம்பிப்போம். எழுத்துலையும் அங்கே முதலாவது எழுதப்பட்டு, ஓதுறதுலையும் அது முதலாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள் தஃப்சீர் இப்னு ஜரீரில், இப்னு ஜரீர் தபரியில் முதலாம் ஜுஸு 105வது பக்கத்தில். அதே மாதிரி உம்முல் கிதாப் மூன்றாவது, உம்முல் கிதாப் அதாவது கிதாப், குர்ஆன் மாதிரி கிதாப், கிதாப்னு நம்ம குர்ஆனுக்கு சொல்லுவோம் கிதாப்னு. அதாவது குர்ஆன் உம்முல் குர்ஆன் என்பது போல உம்முல் கிதாப், வேதம் நம்ம சொல்ல கிதாப் குத்துப், வேதம் ஏடு எல்லாம் தானே அப்படி சொல்லப்படும், அதனுடைய தாய். கால் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சும்மியத், இது உம்முல் கிதாப் என்று ஏன் சொல்லப்படுது என்றால் அவங்களும் அதே கருத்தான் சொல்கிறாங்க. உம்முல் கிதாப்னு சொல்கிறதுக்கு காரணத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது அது ஆரம்பத்தில் எழுதப்படுகிறது, அதே மாதிரி தொழுகையில் ஆரம்பமாக ஓதப்படுகிறது. இதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து. சஹீஹ் புகாரியில் கிதாபு தஃப்சீரில் பாப் மாஜா அஃபி ஃபாத்திஹத்துல் கிதாப் என்ற தலைப்புகளை இதை எழுதுகிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. இப்போ சஹீஹ் புகாரி எடுத்துக்கிட்டால் சஹீஹ் புகாரிலையும் தஃப்சீர்னு ஒரு பகுதி இருக்குது. இப்போ ஹதீஸ் கிரந்தம் தான் புகாரி, ஆனால் அந்த சூறாக்களுடைய தஃப்சீர்களும் அதுக்குள்ளே இருக்கும். அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது சூறாக்கள் சம்மந்தமாக, அந்த சூறாக்களுக்கு இமாம்கள் என்ன கருத்து சொன்னாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க என்பதற்குரிய விளக்கங்களையும் அந்த தஃப்சீர்களில் ஹதீஸுக்குள்ளே கொண்டு எழுதுவாங்க. புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, முஸ்லீமில் கொஞ்சம் குறைய ஆனால் புகாரில் இருக்குது, ஏனைய கிரந்தங்களையும் அது தஃப்சீர் இருக்குது. ஹைர். அப்போ 4474வது செய்தி ஹதீஸுக்கு மேலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தஃப்சீர் தபரிலையும் 105 இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாலாவது பெயர் அஸ்ஸபுல் மசானி, அஸ்ஸபுல் மசானி, அஸ்ஸபுல் மசானி. அஸ்ஸபுல் மசானின்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள், திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள். ஹைர். இதில் பாருங்க,
சூரா அல் ஃபாத்திஹா 7 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. அந்த சூரா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் லுஹுரில் 4 ரக்காத்துலையும் ஓதும், அஸ்ர் 4 ரக்காத்தும் ஓதும், மக்ரிப் 3 ரக்காத்து ஓதும், இஷா 4 ரக்காத், சுபஹ் 2 ரக்காத். எத்தனை முறை ஓதுறோம்? சுனத்தான தொழுகையில் ஓதுறோமா இல்லையா? திரும்ப திரும்ப ஓதப்படுதா? திரும்ப திரும்ப ஓதப்படும். இப்போ இமாம் ஜமாத்தோட தொழுத சட்டம் வேறுபடும். இமாம் சத்தமாக சூரா அல் ஃபாத்திஹா ஓதுகிற சூறாக்களில் நம்ம ஓத தேவையில்லை. இமாம் உதாரணமாக நீங்கள் மகரிப் தொழுதுன்னு வைங்களேன் ஜமாத்தோட, இப்போ இமாம் 2 ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதுவார், அப்புறம் 100 சூறா ஓதுவார். பின்னால் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல்ல 2 ரக்காத்துலேயும் கேட்டுக்கொண்டு தான் வைக்கணும். சில இடங்களில் சூரா அல் ஃபாத்திஹா ஓதிட்டு இடையில இடம் கொடுப்பாங்க சூரா அல் ஃபாத்திஹா மாமும் ஓதுறதுக்கு. அப்படி இடம் கொடுத்த ஹதீஸில் எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இடம் கொடுத்ததாக எங்கேயுமே ஹதீஸில் இல்லை. அப்போ இமாம் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுனா அதுக்கப்புறம் அடுத்த சூறா ஓதணும். நாங்கள் இமாம் ஓதுறதை கேட்கணும். எங்களுக்கு இப்போ நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹா ஓதாட்டி ஓதுற மாதிரி தான். ஏன் நாங்கள் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்னோடனே நாங்கள் ஆமீன்னு சொல்கிறோம். எங்களுக்கும் அது வந்துருச்சு. இமாம் ஓதுறது எங்களுக்கும் அந்த முழுமையான நன்மை கிடைச்சிடும். இப்போ நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹா ஓதிட்டாமின்னு சொல்கிறோம் இல்லை, இமாம் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுற நாங்கள் ஆமீன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னமா ஜுஇலல் இமாம் லியுத்தம்ம இமாம் நாங்கள் பின்பற்றி தான் சொல்லணும். அவர் ஓதுறது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இமாமுடைய கிராத் எங்களுக்கு கிராத் அலேசானே. அதே மாதிரி குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி இருக்கணும், செவிதாழ்த்தி கேட்கணும். இதுதான் ஓடர். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இது தொழுகையில். அப்போ தொழுகையில் ஓதப்படும் பொழுது நாங்கள் அவர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதும், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஆலமீன் ஓதுனால் அப்போ கேட்க இயலாது, வாயை மூடி இருக்கிறாது. அல்லாஹ்வோட குர்ஆனுக்கு மாற்றம் ஆயிரும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடிடுங்க, காது அழுத்தி கேளுங்க. இவர் வாயை திறந்துட்டாருன்னா குர்ஆனுக்கு மாற்றம் செய்கிறார். ஓத ஆரம்பிக்கிறாருன்னா என்ன செய்கிறாரு? அவருக்கு ஒன்றும் விளங்காது, வாய் மூடி இல்லை, செவிதாழ்த்தி கேட்கறதுக்கு பதிலாக இவர் ஓதுறாரு. அப்போ எப்படி கேட்பாரு? ரைட். அப்போ எனவே பொதுவாக நாங்கள் தனியை தொழும் பொழுது இதை ஓதுவோம், தனியை தொழும் பொழுது ஓதுவோம், சுனத் தொழும் பொழுது ஓதுவோம். அப்போ அது திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. அப்போ இதான் அந்த அஸ்ஸபுல் மசானி, அஸ்ஸபுல் மசானி. அப்போ இதை நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தஃப்சீர் இப்னு அத்தியா, அது மாதிரி தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு ஆஷூர், இப்படி பல தஃப்சீர் இப்னு ஜரீர் தபரி, அதில் இந்த இந்த பேரை போட்டு இதுக்குரிய விளக்கங்களை விரிவாக பேசிக்கிறாங்க. நம்ம அது விரிவாக பேசவில்லை, இது சுருக்கமாக விளங்கிக்கொள்ளணும். ஹைர். அப்போ இது அஸ்ஸபுல் மசானி என்ற பேரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குர்ஆன்லேயும் வருது, குர்ஆன்லேயும் அது வருது. அப்போ அந்த திரும்ப திரும்ப சபுல் மசானி என்றால் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள். அப்போ அது ஒரு பேராக வந்திருக்கிறது. அப்போ அது நாங்கள் தஃப்சீர் தபரியில் முதலாம் ஜுஸு 106, 107, தஃப்சீர் இப்னு அத்தியா முதலாம் ஜுஸு 60, தஃப்சீர் இப்னு கசீர் முதலாம் ஜுஸு 101, தஃப்சீர் இப்னு ஆஷூர் முதலாம் ஜுஸு 135. இதில் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மூலைமார்கள் பார்த்தாலும், மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த இங்கங்கே இருக்குது என்பது மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். ரைட். 5வதாக அல் குர்ஆனுல் அதீம் என்றும் இந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன், அல் குர்ஆன் கரீம், அல் குர்ஆன் சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு அல் குர்ஆனுல் அதீம்ன்ற கருத்து பேரும் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. கால் அல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி, குர்துபிங்கிறவர் இமாம் தபரி, இமாம் இப்னு கசீர், இமாம் பகவி போன்ற அறிஞர்கள் பட்டியலில் பார்க்கப்படுற ஒரு தஃப்சீர் ஆசிரியர் இமாம் குர்துபி. ஏன் அந்த குர்ஆன் அதீம் ஒரு சூறாக்கு இப்படி வச்சிருக்குதுன்னா, இமாம் குர்துபி சொல்கிறாங்க, குர்ஆனில் எல்லா விஷயங்களையும் சுருக்கி அது சூரா அல் ஃபாத்திஹாவில் அது கொண்டு வந்திருக்கிறது. குர்ஆனுடைய எல்லா அறிவையும் கலைகளையும் நுட்பங்களையும் சூரா அல் ஃபாத்திஹா கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது குர்ஆன் அதீம் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுடைய முழுமையான புகழ்ச்சியை சூரா அல் ஃபாத்திஹா சொல்லுது, அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லுது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லுது. அதே மாதிரி இபாதத்தினுடைய அந்த அடிப்படையை சொல்லுது. அதே மாதிரி இஹ்லாஸை பற்றி சொல்லுது, மனிதனுடைய இயலாமையை சொல்லுது, அல்லாஹ் இடத்துல உதவி தேடன்றதை சொல்லுது, நேர்வழி அதன் அடிப்படை, அதை பெற்றுக்கொள்ளணும், அதுக்குரிய ஆசை அதை சொல்லுது. அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் நேர்வழியை கேட்கணும், அந்த நேர்வழியை சொல்லுது. அது மாதிரி வழிகட்ட அந்த வழிகட்டிலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதுக்கு பாதுகாவல் தேடுது. அப்போ
பாதுகாவல் தேடுவதற்காக ஓதப்படுது. இப்படி இதில் எல்லா விஷயங்களுமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் எதெல்லாம் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்கிறானோ அதெல்லாம் சூரா அல் ஃபாத்திஹாக்குள்ளே இருக்குது. அதெல்லாமே சூரா அல் ஃபாத்திஹாக்குள்ளே இருக்குது. அப்போ எனவே அது குர்ஆன மாதிரி இது குர்ஆனுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த ஆரம்ப சூரா சொல்லுகிற காரணத்தினால் அதுக்கு அல் குர்ஆன் அதீம் என்பதாக சொல்லப்படுகிறது என்ற கருத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தஃப்சீர் அல் குர்துபியினுடைய முதலாவது ஜுஸ் 112வது பக்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆறாவது சூரத்துல் ஹம்த். சூரத்துல் ஹம்த் அல்ஹம்து சூரா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க தானே, சொல்லதானே. சூரா அல் ஃபாத்திஹான்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்து சூரா பாடமான்னு கேட்பாங்க. பழக்கத்தில் இருக்குது தானே சூரா அல் ஹம்த் ஹம்த் ஹம்த். அப்போ அப்படி ஒரு பேரும் இருக்குது. அப்போ இது ஏன் அப்படி சொல்லப்படுது? இது ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால சில சூறாக்கள் அந்த ஆரம்பிக்கிற வார்த்தையை கொண்டு அந்த சூறா அறியப்படும். உதாரணமாக சூரா அல் அஸ்ர் எதை கொண்டு ஆரம்பிக்கப்படுது? வல் அஸ்ர். சூரா நாஸ் குல் ரப்பின் நாஸ். சூரா அல் ஃபலக் குல் ரப்பில் ஃபலக். சரியா? அப்போ சில சூறாக்கள் அந்த ஆரம்பிக்கிறத கொண்டு பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி சூரா அல் பரா, அது மாதிரி சூரா தௌபா அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனவே இந்த ஆரம்பிக்கிறத வச்சு சில சூறாக்கள் சொல்லப்படும். அப்போ அந்த அடிப்படையில் தான் சூரா அல் ஹம்த் என்று சொல்லப்படுது. அப்போ ஹம்துனா என்ன அர்த்தம்? ஹம்துனா என்ன? புகழ். சூரா அல் ஹம்துன்னு சொன்னால் புகழ். அப்போ சூரத்துல் ஹம்த் என்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுவதனால். இதை தஃப்சீர் இப்னு கஸீரில் பார்க்கலாம். முதலாம் ஜுஸு 101வது பக்கத்திலையும், அதே மாதிரி குர்துபி தஃப்சீர் அல் குர்துபியினுடைய முதலாம் ஜுஸு 111வது பக்கத்திலையும் நாங்கள் இந்த விளக்கங்களை பார்க்கலாம். சூரா அல் ஹம்த் என்று சொல்லப்படுவது. ரைட். அப்போ இதல்லாத பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. விளைச்சனே இதெல்லாமல் பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது வலுவான ஆதாரங்கள் உள்ள 6 பேர்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சொல்லுங்கள், முதலாவது என்ன? ஃபாத்திஹத்துல். சொல்லுங்கள், முதலாவது என்ன? குறிச்சு வச்சுருக்கீங்களா? ஃபாத்திஹத்துல் கிதாப். ரெண்டாவது உம்முல் குர்ஆன். மூன்றாவது உம்முல் கிதாப். நாலாவது அஸ்ஸபுல் மசானி. அஞ்சாவது அல் குர்ஆனுல் அதீம். ஆறாவது சூரத்துல் ஹம்த். சூரத்துல் ஹம்த். ஹைர். அப்போ இதெல்லாமே தஃப்சீர். இப்போ நான் சொன்ன மாதிரி தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் இப்னு ஆஷூர், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு அத்தியா, தஃப்சீர் அல் குர்துபி போன்ற மூல தஃப்சீர்கள்லேருந்து ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பேர்களை நாங்கள் பார்த்தோம். ரைட். இப்போ நாங்கள் இதில் சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். சூரா அல் ஃபாத்திஹாவோட விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இது சிறப்பு. இப்போ சூரா அல் ஃபாத்திஹாவோட அது எங்கே இறங்குச்சு, அதில் உள்ள கருத்து வேற்றுமையை பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய பெயர்களை பார்த்தோம். மூன்றாவதாக சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகள். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப் நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த ஹதீஸில் அது தெளிவாக வருது. அப்போ பாருங்கள், உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் சூரா அல் ஃபாத்திஹா ஓத இல்லையோ, ஃபாத்திஹத்துல் கிதாப்னா என்ன? சூரா அல் ஃபாத்திஹா. யார் ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரா அல் ஃபாத்திஹா ஓத இல்லையோ அவருக்கு தொழுகை கூடாது, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரா அல் ஃபாத்திஹா ஓத இல்லைன்னா தொழுகை கூடாது. இதில் கருத்து வேற்றுமை இருக்குது. சரியான கருத்து இதுதான். இப்போ சில மதுஹபுகளில் சூரா அல் ஃபாத்திஹா தேவையில்லைன்ற கருத்து சொல்லுவாங்க. தேவையில்லைன்னா கடமை இல்லை, அது ஓதாட்டியும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுவாங்க. அது சரியான கருத்து இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப்னா ஒரு சூரா அல் ஃபாத்திஹா ஓத இல்லைன்னா தொழுகை அவரை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ சூரா அல் ஃபாத்திஹா கரெக்டாக ஓதும். சூரா அல் ஃபாத்திஹாவை நம்ம சரியாக ஓதினாத்தான், ஒன்று சூரா அல் ஃபாத்திஹா ஓதணும், ரெண்டாவது சரியாக ஓதணும். ரெண்டு விஷயம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் மாலிகி யௌமிddin இந்த மாதிரி ஓடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது எப்படி ஓதுறது அடுத்த இதில் பார்ப்போம். அப்போ சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதணும்.
அப்போ யார் சூரா அல் ஃபாத்திஹா? அப்போ எவ்வளவு சிறப்பானது. அதாவது தொழுகையினுடைய ருக்னும் மின் அர்கானி ஸலா, தொழுகையினுடைய ஃபர்ல்களில் ஒரு ஃபர்ல். விட்டால் அதை நம்ம வேணுமென்று விட்டால் தொழுகை பாத்திலாகி, தொழுகை கூடாது. அப்போ ஒருவர் ஓதாடி தொழுகை கூடாது. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். இந்த ஹதீஸ் புகாரில் 756, முஸ்லீமில் 394 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலையும் வருது, முஸ்லீமே வருது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மிக முக்கியமான அறிஞர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ நாங்கள் எல்லாம் அவரோட புத்தகம், நமக்கு தெரிஞ்ச புத்தகம் இருக்குது. ஒரு புத்தகம் சொல்லுங்க ஹதீஸில் இமாம் நவவி கேள்விப்பட்டீங்களா? ரியாதுஸ் ஸாலிஹீன் தெரியுமா? அதை எழுதினவர். ஹைர், இமாம் நவவி சொல்கிறாங்க, ஃபீஹி உஜூபு கிராஅத்தில் ஃபாத்திஹா, அதாவது ஃபாத்திஹா ஓதணும், அது வாஜிப் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி சூரா அல் ஃபாத்திஹா கட்டாயமாக ஓதணும். ஒருவருக்கு ஓதவே தெரியாது, இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவர் படிக்காமல், அதை முஸ்லீமாக இருந்து படிக்காமல் சூரா அல் ஃபாத்திஹா பாடமாக்காமல் ஓதாமல் அப்படியே இருந்தால் அது தொழுகை கூடாது. ஒருவர் நிர்பந்தம் அல்லது அவருக்கு இயலாது, இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் தொழுகை கடமை, அவர் எதையும் சொல்லி ஓதிட்டு தொழலாம், அது சட்டம் வேறு. ஆனால் தொழுகையில் ஃபாத்திஹா சூரா இல்லாமல் தொழுகை கூடாது. அப்படின்னா இது வாஜிப் என்பதை மாலிக் மதப், ஷாஃபி மதப், அது மாதிரி பெரும்பாலான சஹாபாக்கள் தாபி எல்லாரும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்போ எனவே கட்டாயமாக சூரா அல் ஃபாத்திஹா தொழுகையில் நம்ம ஓதணும். அது ஓதாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை முதலாவதாக நாங்கள் தொழுகையினுடைய, அதாவது குரான் எதையும் நம்ம ஓதலாம் தொழுகையில். ஆனால் சூரா அல் ஃபாத்திஹா ஓதிக்க போகிறத நம்ம எதையும் ஓதலாம் இல்லைங்க தானே? இப்போ 4 ரக்காத்துலேயும் சூரா முதலாவது 2 ரக்காத்தில் சூரா அல் ஃபாத்திஹாவோட இன்னொரு துணை சூரா நம்ம ஓதுவோம், அல்லது ஏதாவது வசனங்களை சேர்த்து ஓதுவோம், அப்படி தானே? ரைட். அடுத்த 2 சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவோம். அப்போ எந்த ஒரு ரக்காத்திலையும் நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹா ஓதாமல் இருக்க மாட்டோம். அப்போ சூரா அல் ஃபாத்திஹா அடிப்படையாக தொழுகையில் ஓதப்பட வேண்டும். அப்போ அந்த தொழுகை செல்லுபடியாவதற்கு சூரா அல் ஃபாத்திஹா அடிப்படையாக இருக்குதுன்னா அப்போ சூரா அல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு எவ்வளோ மகத்தானது என்பதை நம்ம முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து பாருங்க, இந்த பெயர்கள் நம்ம சொன்னோம், அதுக்கு தஃசீர்களுடைய விளக்கங்களையும் சொன்னோம். அதில் பாருங்க, சிலது ஹதீஸில் வந்திருக்குது. நான் சொன்னேன் ஹதீஸ்லேயே வந்திருக்குது, சஹாபாக்கள் சில சொன்னாங்க, விளங்கப்படுத்தினாங்க என்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, அடுத்த ரிவாயத்தை பாருங்க. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال உம்முல் குர்ஆன் ஹிய ஸப்உல் மசானி வல் குர்ஆன் அதீம். அதாவது உம்முல் குர்ஆன் என்றால் குர்ஆனுடைய தாய் என்றால் அது என்ன? திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 4704 செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4704 செய்தி சஹீஹ் புகாரியில். அப்போ உம்முல் குர்ஆனுடைய தாய் என்று சொல்லப்படுகிற இந்த திரும்ப திரும்ப ஓதப்படுகிற சூறாவாக சூரா அல் ஃபாத்திஹா இருக்கிறது. இது புகாரில் 4704 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர், அடுத்த அறிவிப்பை பாருங்க. அடுத்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே மிக மகத்தான ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்று சொல்லி இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை சொல்லி கொடுத்தாங்க. அது சஹீஹ் புகாரியில் 4703 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி திர்மிதியில் 2875 செய்தியாக விரிவாக வருது. எப்படி என்றால், அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لأبي بن كعب ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துஹிப்பு அன் உஅல்லிமுக சூரத்தன், நான் உங்களுக்கு ஒரு சூறாவை படித்து தரவா? அவள் ஏற்கனவே அதாவது மிக மகத்தான ஒரு சூறா என்பதாக நாங்கள் ஹதீஸில் பார்த்தோம், அது புகாரில் வருது. அஅதமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், அஅதமு சூரா ஃபில் குர்ஆன், குர்ஆனில் உள்ள மகத்தான சூறா. இந்த ஹதீஸ் அதை இன்னும் விளக்கமாக தெளிவாக எங்களுக்கு சொல்லுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்கிறாங்க, அத்துஹிப்பு அன் உஅல்லிமுக சூரத்தன்
லம் யன்சில் ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபிஸ் ஸபூரி வலா ஃபில் ஃபுர்கானி மிஸ்லுஹா. அதாவது தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த குர்ஆன் முழு ஒட்டுமொத்த வேதத்திலேயும் இதை போன்ற ஒரு சூறா இறக்கப்படவில்லை. இதை போன்ற ஒரு சூறா இறக்கப்பட அத்தனை வேதத்தில் உள்ள வசனங்களை விடவும் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, படிச்சு தரவான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சாவிட்ட? எந்த சாவி? உபய் இப்னு கஅப். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இது அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை படிச்சுட்டாங்க என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. சூரா அல் ஃபாத்திஹா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அதான் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா உன்சிலத் ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபிஸ் ஸபூரி வலா ஃபில் ஃபுர்கான் மிஸ்லுஹா. இந்த 4 வேதத்திலையும் தௌராத், இன்ஜீல், ஜபூர், தௌராத், இன்ஜீல், ஜபூர், அது மாதிரி குர்ஆன், இதில் எந்த ஒன்றிலையுமே இது போன்ற ஒன்றை அல்லாஹ் இறக்கவில்லை. அவ்வளோ அற்புதமான, மகத்தான, பெருமதியான, சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அதுதான் மிக மகத்தான சூறா என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இந்த செய்தியில் சொல்லும் பொழுது எந்த ஒரு வேதத்திலையும் இது போன்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை. அவ்வளோ அற்புதமான சூறா என்பதாக சொல்கிறாங்க. இது திருமிதியில் 2875 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தி சஹீஹ்னு சொல்கிறாங்க. இது சரியான செய்தி. ரைட், அடுத்து பாருங்க. அஸ்ஸபஉல் மசானி அல்லதி قال الله فيها وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِ وَالْقُرْآنِ الْعَظِيمِ. சூரா அல் ஹிஜ்ர் 87 வசனம். சூரா அல் ஹிஜ்ர் 87 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அது இன்னும் குர்ஆன், மகத்தான குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரினுடைய 4474 செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. அன் அபி சயீத் இப்னுல் முஅல்லா, அபு சயீத் அல் ஹுத்ரின்னு கேள்விப்படியும் சரியா? இது வந்து அபு சயீத் இப்னி அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال له. இப்போ அந்த ஹதீஸை தெளிவாக இங்கே பாருங்க. லா உஅல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஸமு ஸுவரி ஃபில் குர்ஆன் قبل أن அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அபு சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பள்ளியை விட்டு நான் அதாவது நீங்கள் பள்ளியை விட்டு நீங்கள் வெளியாகிறதுக்கு முன்னால், நீங்கள் பள்ளியை விட்டு, அவர் பள்ளியில் இருந்தார், ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருந்தாங்க, நீங்கள் பள்ளியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு குர்ஆனில் கூடிய மகத்தான சூறாவை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது பாருங்கள், லவ் அல்லிமன்னக, நிச்சயமாக உங்களுக்கு நான் படித்து தருவேன், சூரத்தன், ஒரு சூறாவை, ஹிய அஸமு ஸுவரி ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்கள்லையும், அனைத்து சூறாக்கள்லையும் மிக மகத்தான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு படித்து தருவேன். கபில அன் தஹ்ருஜ மினல் மஸ்ஜித், நீங்கள் பள்ளியை விட்டு வெளியேறதுக்கு முன்னால் நான் இதை படித்து தருவேன்னு சொன்னாங்க. ரைட். இப்போ அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை சொல்கிறாங்க. அலம் தகுல் லவ் அல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஸமு சூரத்தின் ஃபில் குர்ஆன் சொல்லி போட்டு நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அவங்களுக்கு அபு சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னால் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொன்னதானே ஒரு குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு படித்து தருவேன் என்று சொல்லி. அதுதான் கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஹம்த், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கப்படுற சூறா. அப்போ இது மிக மகத்தான சூறா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி சொன்னாங்க. ஹிய ஸபஉல் மதானி வல் குர்ஆன் அஸீம் அல்லதி ஊதீதுஹு, அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களும் குர்ஆன் அஸீமும் அதுதான் என்று சொல்லி போட்டு நான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. ரைட். ரசூலுல்லாஹ் எந்த சஹாபிக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க? அபு சயீத் இப்னுல் முஅல்லா. சரி, மாஷா அல்லாஹ்.
இப்போ சஹாபாக்கள் எவ்வளோ ஆசையோட தேட்டத்தோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இப்படி நான் படிச்சிருவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே சஹாபியும் ஆசையோடு எதிர்பார்த்திருந்தார் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபிக்கு அந்த சூறாவை படித்து கொடுக்குறாங்க. இதுதான் அதனுடைய இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய மகத்தான சூறா என்பதாக படித்து கொடுக்குறாங்க. ரைட், இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 4474வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரைட், இதில் பாருங்கள். அப்போ சூரா அல் ஃபாத்திஹா அஅதமு சூரத்தின் ஃபில் குர்ஆன். இப்போ இந்த ஹதீஸில் சின்ன சின்ன மாற்றங்களோட நிறைய செய்திகள் வருது. இப்போ மேலே உள்ள செய்தி நாங்கள் பார்த்தோம் 4703வது செய்தி. அதே மாதிரி இது வந்து 4474. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு படித்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகிற நேரம் அந்த சஹாபிக்கு, அதாவது நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னே நான் படித்து தருவேன்னு சொல்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் போய்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்களே படிச்சு தரேன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களுக்கு ஒரு சூறா படிச்சு தரேன் என்று சொல்லி அவங்க பள்ளியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எனவே இது வந்து அந்த சஹாபாக்களில் உள்ள அந்த ஐன், பள்ளியில் வந்து படிக்கிறது, பள்ளியோடு இருந்து கற்றுக்கொள்வது, பள்ளியில் இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட ஆசையை பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த சஹாபாக்களும் போயிட்டு ஆர்வமாக படிக்கிறாங்க. அப்போ இதுதான் அடிப்படை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இதை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து விலை கொள்ளணும். இப்போ இந்த ஹதீஸ் எங்களோட உள்ளத்தில் அப்படி இருக்கணும். என்ன? சூரா அல் ஃபாத்திஹா மிக மகத்தான அற்புதமான ஒரு சூறா, மிக மகத்தான அற்புதமான ஒரு சூறா. இதன் மூலமாக மேலும் சில சிறப்புகளை அறிஞர்கள் சொல்கிறாங்க. ரைட், பாருங்க. சூரா அல் ஃபாத்திஹா அல்லாஹ் ஒரு மனிதன் புகழ்ந்து அல்லாஹ்ட்ட சில விஷயங்களை கேட்குறத அந்த சூரா அல் ஃபாத்திஹா நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம், அது எப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த சூறாக்களை பொறுத்தவரையில் இதில் உள்ள சிறப்புகள், இதில் இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மதாரிஜுஸ் சாலிக்கின் புத்தகத்தில் சொல்கிற பொழுது, சின்ன சூறாவாக இருந்தாலும் இந்த சூறா அதாவது தௌஹீதினுடைய 3 வகைகளையும் இது விளக்கமாக சொல்கிறது. இப்போ என்ன நினைப்பாங்கண்டா, இப்போ தௌஹீதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த இன்றைக்கு நேற்று ஒரு சிலர் சொல்கிறது அப்படி, அல்லது இது ஒரு பேரா ஒரு ஜமாத்தா அப்படி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதை தௌஹீதோட கோச்சிட்டிக்கிறாங்க. அப்போ இது வந்து அல்லாஹ்வுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்ண்டா அதுதான். அப்போ இது வந்து இன்றைக்கு நேற்று அல்ல. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து, சஹாபாக்கள்லேருந்து, தாபீன்கள் இருந்து எல்லாருமே அல்லாஹ் இடத்துல கேட்டது இதைத்தான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய அறிஞர். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய அறிஞர் எங்களுக்கு தெரியும். இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், சுஃபியானு சௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, இஸ்ஹாக் இப்னு ராஹவி, லைத் இப்னு சஅத், இமாம் அவுஸாஇ, இப்னு ஜரீர் அத்-தபரி எல்லாம் பெரும் பிரம்மாண்டமான அறிஞர்கள், ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவங்க. இமாம் ஷாஃபி எல்லாம் 150 ஹிஜ்ரி 150 பிறந்தாங்க, 204 வஃபாத் ஆனாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே பிறந்தவங்க. அப்போ இப்படிப்பட்ட சுஃபியானு சௌரி பெரிய அறிஞர். சுஃபியானு சௌரி பேத்து இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சொன்னாங்க, உதுல்லாஹ லனா, அதாவது உதுல்லாஹ லி, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, ஏன் எதற்காக துவா செய்யுங்க? ஐயக்பியதனா அல தௌஹீத், அல்லாஹ் எங்களை தௌஹீதில் மரணிக்க செய்யறதுக்கு துவா செய்யுங்க. அப்போ இவங்க எல்லாம் தௌஹீதாக்களா? முஸ்லீம்கள். ஷிர்க்குக்கு போகக்கூடாது, வழிகட்டுக்கு போகக்கூடாது. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்போ இன்றைக்கினே தல்ல, அந்த காலத்தில் ஹிஜ்ரி 100, 150, 190 இதுக்குள்ள ரசூலாவால் சிறப்பிக்கப்பட்ட அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே வாழ்ந்தவங்க. அவங்க போய்த்து அவருடைய ஒரு நண்பர் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, போய்த்து நாங்கள் தௌஹீதில் வாழ்ந்து தௌஹீதில் மரணிக்கணும், அதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜமாத்தில் அல்ல, அந்த ஜமாத் அப்படி அல்ல. அல்லாத நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே அந்த கொள்கையில் மரணிக்கணும். ஷிர்கோட மரணிக்கலுமா? பிதத்தோட மரணிக்கலுமா? இல்லை. அப்போ இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ஸபாத்
இந்தல் மமாத்னு ஒரு புத்தகம் அதில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஹைர், அடுத்து பாருங்க, இப்னு கையிம் அல் ஜௌசியா, அவர் இப்னுல் ஜௌசி, அவர் ஒரு அறிஞர், முக்கியமான அறிஞர். அவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவர் இப்னு கையிம் அல் ஜௌசியா, இவர் இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய புத்தகத்தில் சொல்கிறாங்க, மதாரிஜுஸ் சாலிகின், அதாவது முதலாம் ஜுஸ் 24லேருந்து 27 பக்கம் வரைக்கும் விளங்கப்படுத்துவாங்க இதை. அதில் அவங்க சொல்கிறாங்க, சூரா அல் ஃபாத்திஹா தௌஹீதுர் ருபூபிய்யா, அது மாதிரி தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத், இந்த 3 பிரிவுகளையும் பேசுகிறது. அப்போ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ரப், ருபூபியா, அவன் ரஸாக், அவன் வாழ்வாதாரம் வழங்குவான். அல்லாஹு தாலா ஹாலிக், அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான், பரிபாலிக்கக்கூடியவன். அப்போ இது தௌஹீத் ருபூபியா. அதே மாதிரி தௌஹீத் அல் உலூஹியா, அல்லாஹ் மட்டும் தான் நாங்கள் வணங்கணும், அல்லாஹ் மட்டும் தான் நாங்கள் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்குறது இல்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். அப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிற 3 தௌஹீதையும் உள்ளடக்கிற சூரா ஃபாத்திஹா. அப்போ இந்த சூரா அல் ஃபாத்திஹா ஒருத்தர் ஷிர்க் வைக்கிறாருன்னா, சூரா அல் ஃபாத்திஹாவையே பிதத்துக்கு காரணமாக்கிட்டு அல் ஃபாத்திஹான்னோடனே ஓதுவாங்க எல்லாம் சேர்ந்து, மையத்தை கொண்டு வச்சுட்டு அல் ஃபாத்திஹா, அதுக்காக சூரா அல் ஃபாத்திஹா. சூரா அல் ஃபாத்திஹாவே தௌஹீதை சொல்லி தருது, அந்த சூரா அல் ஃபாத்திஹாவே ஷிர்க்குக்கும் பிதத்துக்கும் பயன்படுத்தினா. அப்போ பாருங்க, இப்னு கையிம் இதை சொல்லி போட்டு சொல்கிறாங்க, இது அல்லாஹ் பற்றி அவனுடைய, இப்போ நீங்கள் சூரா அல் ஃபாத்திஹா நீங்கள் தஃப்சீரை கேளுங்க, அவர் எப்படி சொன்னார், அந்த ஊரில் இப்படி நடந்தது, இந்த கிராமத்தில் எப்படி நடந்தது, அது அப்படி நடந்தது, கட்டுக்கதையில் சொல்லிட்டு வழக்கம் சொல்லி போயிடுவாங்க. அடிப்படை அகீதாவை வச்சு, மூல நூல்களை வச்சு, தஃப்சீர் ஹதீஸை வச்சு நம்பரோட பக்கமாக சொல்ல நீங்கள் தஃப்சீரை அறிவு பார்க்க மாட்டீங்க, குறைவு. ஏன்னா தஃப்சீர்னா நிறைய கதைக்கணும், நிறைய ஊரில் உள்ள கதைகளை சொல்லணும், இதெல்லாம் தஃப்சீர், இதுதான் தஃப்சீர். அலைசானே. அப்போ இமாம் இப்னு கையிம் யார், 98 புத்தகங்களை எழுதிய, மிக வரலாற்றில் தோன்றிய, விரல் விட்டு எண்ணப்படுற ஒரு 2-3 பேரில் ஒரு ஆள். அவ்வளவு எல்லா அறிவும் உள்ள ஒரு அறிஞர், எல்லா துறையிலையும் அவர அறிவு இருக்கும். நிறைய புத்தகங்கள் எழுதுகிறார், அற்புதமான புத்தகங்கள். அப்போ அவர் அழகா இந்த சூரா அல் ஃபாத்திஹா அவர் எப்படி விளங்கப்படுத்துகிறார். ரைட், ஒரு மனிதனுடைய தௌஹீதை, ஒரு மனிதனுடைய கலிமாவை, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தினுடைய பூரணத்தன்மையை சொல்லுகிற, விவரிக்கிற ஒரு சூரா அல் ஃபாத்திஹா. அவன் அந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், இப்போ இதை நம்ம சிறப்பு தானே பார்க்குறோம். இதை இன்னும் தஃப்சீரோட விளங்கும் பொழுது, இந்த சிறப்புகளும் விளக்கங்களும் சேர்ந்து நம்ம ஓதும் பொழுது, அந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் மிக மிக பெரிய பிரயோசனங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, அறிஞர்கள் சொல்றாங்க, ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், சூரா அல் ஃபாத்திஹா அதில் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஷிஃபா இருக்கு. குர்ஆன்லேயும் ஷிஃபா இருக்கு. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆனில் ஷிஃபா இருக்கு. ஷிஃபான்னா என்ன? நோய்க்கு நிவாரணம் இருக்கு. ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கிற குரோதம், பகைமை, அதே மாதிரி அழுக்குகள், பாவங்கள், ஷிர்க், இணை வைப்பு, அதே மாதிரி வழிகேடுகள், மூட நம்பிக்கைகள், அவனோட உள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன அழுக்குகள் எல்லாத்துக்கும் கல்வுக்கு ஷிஃபா இருக்கு. உள்ளத்துக்கு ஷிஃபா, ஆரோக்கியம், உடலுக்கும் இருக்குது. ஒரு மனிதனுடைய உடலுக்கான ஷிஃபா ஆரோக்கியம் இருக்குது, உள்ளத்துக்கான ஷிஃபாவும் இருக்குது. இப்போ உள்ளத்துல நோய்கள் எங்களுக்கு விளங்காது, உடல்ல நோய் விளங்குது. அது எப்போ உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற எப்படி விளங்குறது? இப்போ காய்ச்சல்னா மேலே சூடு, தடுமல்னா தும்மல் வருது, சளி வருது, தடுமல், தலை சுற்றுதுன்னா உள்ளுக்குள்ளே குத்து, தலை வலிக்குது. இது விளங்குதானே உடலுக்கான நோய்கள். உடலுக்கான நோய்கள் வலிகளாக வெளிப்படுவது போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படும். நோய் காய்ச்சல், சூடு, அப்போ அது ஒரு வலி விளங்குது எங்களுக்கு. உடலினுடைய நோய் வலியாக வெளிப்படுவது போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படும். எப்பயுமே நன்மை செய்ய ஆசை இல்லை, பாவத்தில் சிந்தனை, பாவத்தில் இன்ட்ரெஸ்ட், ஆசை, ஆர்வம் வந்தால் உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளத்துக்கு நாம் சிகிச்சை செய்ய வேண்டும். எதை கொண்டு சிகிச்சை செய்யணும்? அல்லாஹுடைய திக்ர், இஸ்திக்ஃபார், அத்தௌபா, அல் குர்ஆன், அத்துஆ, அல் இக்பால் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குறது,
இதன் மூலமாக உள்ளத்துக்கு நாம் ஷிஃபாவை கொடுக்கணும். அதில் சிறந்தது சூரா அல் ஃபாத்திஹா, குர்ஆன். அப்போ என்ன செய்யணும்? நாம் உள்ளத்துக்கும் சிகிச்சை செய்ய வேண்டும். அதை பல அறிஞர்கள் சொல்லுவாங்க. காலல் இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஷிஃபாஉல் குலூப், இதயங்களுக்கு இது சம்பந்தமாக அந்த அவங்களுடைய மதாரிஜு சாலிக்கின்ல அவன் புத்தகம் இருக்கு, மதாரிஜு சாலிக்கின். அதில் முதலாம் ஜூஸ் 52லேருந்து 53, 54, 55 விரிவாக எழுதியிருக்கிறார். அப்போ அவர் சொன்ன கருத்தில் சுருக்கமானது என்னென்றால், அவங்க சொல்கிற கருத்தில் சுருக்கமானது என்னென்றால், உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை இது நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற பொழுது சூரா அல் ஃபாத்திஹா ஏற்கனவே இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களுடைய கருத்துக்களையும் அப்படி உள்ளடக்கி இருக்கிறது. சூரா அல் ஃபாத்திஹா இப்போ குர்ஆனுடைய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்குது. ஏனைய முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களுடைய கருத்துக்களையும் சூரா அல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருப்பதாக இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மதாரிஜு சாலிக்கின் முதலாம் ஜுஸ் 74 பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, துவாக்களில் மிக பயனுள்ள துவா நான் தேடி பார்த்த வகையில் எனக்கு கிடைச்சது சூரா அல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது தான். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, துவாக்களில் மிக பயனுள்ள துவா, துவாக்களில் மிக பயனுள்ள துவா நான் தேடி பார்த்த வகையில் நான் அதை சூரா அல் ஃபாத்திஹாவில் பெற்றுக்கொண்டேன். அது எங்கே நான் பெற்றுக்கொண்டேன் என்றால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ அல்லாஹ் மட்டும் வணங்கி அல்லாஹ் இடத்துல உதவி தேடுற அந்த துஆவை விட பயனுள்ள துவா வேற எதுவுமே கிடையாது. வணங்குறேன் உன்னை மட்டும், உன்னிடம் மட்டுமே கேட்கிறேன் என்றால் அல்லாஹ் இந்த மனிதனை கைவிட மாட்டான். அல்லாஹ்வை நம்பினவனை அல்லாஹ் கைவிட மாட்டான். அப்போ யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்பது துவாக்களில் மிக பயனுள்ள துவா என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை இமாம் இப்னு கையிமில் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மதாரிஜு சாலிக்கின் முதலாம் ஜுஸ் 78வது பக்கத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ரைட். அதே மாதிரி ஜாதுல் மஆத் இமாம் இப்னு கையிமுடைய ஒரு புத்தகம் ஜாதுல் மஆத், அதில் 4 ஜுஸ் 318 இது சம்பந்தமாக சொல்கிறாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப் வ உம்முல் குர்ஆன் வ ஸபுல் மசானி வ ஷிஃபாஉ தாம் வ தவாஉ நாஃபி' வ ருக்யா தாம். அது மாதிரி வ மிஃப்தாஹுல் கினா வல் ஃபலாஹ். அதாவது சூரா அல் ஃபாத்திஹாவை பற்றி விளங்கப்படுத்தி அதனுடைய சிறப்புக்களை விவரிச்சுட்டு போகிறாங்க. குர்ஆனுடைய ஆரம்பம், குர்ஆனுடைய தாய், திரும்ப திரும்ப ஓதப்படுற 7 வசனங்கள், அதே மாதிரி பரிபூர்ணமான நோய் நிவாரணி, அதே மாதிரி பலனளிக்கக்கூடிய ஒரு நோய் நிவாரணி, அப்படி அதை சொல்லி போகிறாங்க. அப்போ இந்த சிறப்புக்கெல்லாம் சூரா அல் ஃபாத்திஹாக்கு இருப்பதாக இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஜாதுல் மஆதில் 4 ஜுஸ் 318வது பக்கத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ரைட். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பைனமா ஜிப்ரீல் காயிதுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅ நகீதம் மின் ஃபௌகி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, அதே இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வேளையில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டுது. ஹதீஸில் சுருக்கத்தை சொல்கிறேன் நான். திடீரென்று சத்தம் ஒன்று கேட்டுது. அப்போ ஃபரஃபா ராசவு, அந்த சத்தம் மேலே இருந்து வந்தது. திரும்ப தலையை உயர்த்தி பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உயர்த்தி பார்த்த உடனே சொல்லாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வானத்தை ஒரு சத்தம் கேட்டோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை உயர்த்தி பார்த்துட்டு சொன்னாங்க, ஃபகால ஹாதா பாபு மினஸ் ஸமாஇ ஃபுதிஹல் யௌம் லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம்.
இது இந்த மேலே கேட்ட சத்தம் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சொல்கிறாங்க, அதாவது இந்த சத்தம் என்னன்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவு இதற்கு முன்னால் திறக்கப்பட்டதே இல்லை. என்ன சொல்றாங்க? ஃபுத்திஹல் யௌம், இன்றைய நாள் இந்த ஹாதா பாபும் மினஸ் ஸமா, வானத்தினுடைய ஒரு கதவு ஃபுத்திஹல் யௌம், இன்றைய நாள் திறக்கப்படுகிறது. லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம், இன்றைய நாளுக்கு முதல் அது திறக்கப்பட்டதில்லை, இன்றைய தான் ஃபெஸ்ட்டாக திறக்கப்படுது. ஃபனஸல மின்ஹு மலக், அந்த புது வாசலால் ஒரு மலக் இறங்குகிறார். ஃபகால, சொன்னாங்க, ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்தி லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம், இந்த மலக்கு இதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இறங்கியதே இல்லை, முதலாக அந்த மலக்கு இறங்குறார். ரெண்டையும் கவனிச்சுக்கணும். முதலாக ஒரு கதவு திறக்கப்படுது, இது ஒரு சிறப்புகளுக்காக, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு இந்த மாதிரி நடக்கும். முதலாக வானத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அந்த வானத்திர கதவால் இதற்கு முன்னால் உலகத்தில் வராத ஒரு மலக்கு வருகிறார். ஃபனஸல மின்ஹு மலக் ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்தி லம் யன்ஸில் கத் இலல் யௌம் ஃபஸல்லம வகால, அவர் வந்து சலாம் சொன்னார். அந்த மலக்கு என்ன செய்வார்? வந்து சலாம் சொன்னார். வகால, அந்த மலக்கு அந்த வாசலால் இறங்கி, இதுக்கு முன்னால் யார் அது இந்த உலகத்துக்கு அவர் வந்ததே இல்லை, இப்போ தான் அவர் வாரார். ஃபஸல்லம, சலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் சலாம் சொல்லி போட்டு வகால சொன்னாங்க அந்த மலக்கு, அபிஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக், உங்களுக்கு முன்னால் எந்த நபியும் கொடுக்கப்படாத 2 ஒளியை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 நூர், சரிஞ்சா? பாருங்க, அந்த மலக்கு என்ன சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அபிஷிர் பினூரை, 2 நூர், நூறுனா ஒரு நூர் ஒளி, அபிஷிர் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க, பினூரைனி 2 நூரை கொண்டு, அது இதற்கு முன்னால் எந்த நபிக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யாருக்குமே கொடுக்கப்படாமல் உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற 2 ஒளியை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அது என்ன? ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரா அல் ஃபாத்திஹா. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? வஹவாத்தீம் சூரத்தில் பக்கரா, சூரா அல் பக்கராவினுடைய கடைசி வசனங்கள், சூரா அல் பக்கராவினுடைய கடைசி வசனங்கள். இந்த 2ம் இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இந்த 2 நூறும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. லன் தக்ரஅ பிஹர்ஃபி மின்ஹுமா இல்லா உஅதீதஹு, இதில் நீங்கள் எந்த ஒரு ஹர்ஃபை ஓதினாலும் அது நீங்கள் கொடுக்கப்படுவீங்க. என்ன விஷயம் இதில் சொல்லப்பட்டு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதன் மூலமாக நீங்கள் ஓத ஓத, இதை விளங்கி ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளி பிரகாசம் உண்டாகும். 100 தானே? இதுக்கு விளக்கம் சொல்ல அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஹதீஸ் அறிஞர்கள், இதை ஓத ஓத விளங்கி ஓத ஓத உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளியும் பிரகாசமும் தெரியும். நேர்வழியை நீங்கள் கேட்குறீங்க, விளங்கி கேட்டால் நேர்வழி உங்களுக்கு காட்டப்படும் என்பதாக இந்த மலக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லி போட்டு, இந்த 2ஐயும் கொடுத்துட்டு சொல்லி போட்டு இதை சொல்கிறாங்க. இந்த செய்தி வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இது வந்து சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகியிருக்கிறது. 806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிமில். அப்போ இதில் இந்த ஹதீஸில் என்ன விளங்குறீங்க? 2 நூர். அப்போ சூரா அல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள் இதுதானே, அதுக்கு சிறப்பு இருக்குது. என்ன? அதாவது ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன், அப்படி வந்து பின்னால் துஆ லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் வருதானே. அப்போ இந்த 2ஐயும் ஒருவர் யார் இரவையில் ஓதுவாரோ, அல் ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்கரா ஃபி லைலத்தின் மன் கரஅ, யார் ஓதுவாரோ மின் ஆஹிர், அதாவது சூரத்துல் பக்கரா அல் ஆயத்தானி மின் ஆஹிரி சூரத்தில் பக்கரா ஃபி லைலத்தின் கஃபதாஹு, புகாரில் வருது. இரவில் யார், ஒவ்வொரு இரவிலும், ஒரு இரவுலண்டா ஒவ்வொரு இரவும், யார் ஒவ்வொரு நாளும் இரவையில் இந்த எப்போ தூங்குறதுக்கு முன்னுக்கோ அல்லது ஐஷாவுக்கு போகிறவோ எந்த இரவையில் எப்பயாவது யார் இந்த 2 வசனங்களை ஓதுவார்களோ கஃபதாஹு, அது அவருக்கு போதுமாகவும் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அல்வாபில் ஸய்யிப்னு ஒரு புத்தகம், அதில் சொல்கிறாங்க இதுக்கு விளக்கத்தை. எல்லாம் முக்கியமான புத்தகங்கள், இப்போ மதாரிஜுஸ் சாலிகின்னு சொன்னேன், ஜாதுல் மஆத்,
அல்வாபில் சயீப் அத்தா வத்தவா அல் ஜவாபுல் காஃபி அதான் லிமன் அல் ஜவாபுல் காஃபி லிமன் சாலானி தவா ஷாஃபி பத்தாவில் ஃபவாயித் அல் ஃபவாயித், இப்படி நிறைய புத்தகங்கள். தஃப்சீர் கையீம் இப்னுல் கையீம், அத்திபு நபவி, ரௌதத்துல் முஹிப்பீன் வனுஸத்துல் முஷ்தாகீன், இப்படி பிரம்மாண்டமான நல்ல நல்ல புத்தகங்களை இமாம் இப்னுல் கையீம் எழுதிக்கிறாங்க. அப்போ இமாம் இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்வாபில் ஸய்யிப்ல, அதாவது மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும். சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை ஓதிட்டு அவர் தூங்குனா தீங்கிழைக்கக்கூடிய மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் சில அறிஞர்களுடைய ஹதீஸ் அறிஞருடைய இன்னும் சில அறிஞருடைய கருத்து, யார் ஓதிட்டு படுப்பாரோ அவருக்கு கியாமுல் லைல் தொழுத நன்மை கிடைக்கும், அனைத்து தீங்கிலையும் பாதுகாப்பு கிடைக்கும் உண்டு. அதே மாதிரி அவர் கியாமுல் லைல் போதுமாகும்னா அவர் இரவில் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். இதை விட்டா எவ்வளோ கை சேரும் பாருங்கள், எவ்வளோ 1 நிமிஷம் போகும், 2 நிமிஷம் தானே போகும். பண்டிகை அமல் செய்யுங்க, அமல் செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைன்னா இன்றையிலேருந்து அமல் செய்யுங்க. அந்த 2 ஆயத்தையும் எடுத்து ஓதிட்டு தூங்குறீங்கண்டா எல்லா தீங்களையும் பாதுகாப்பு கிடைக்கும் உண்டு. 2வது கியாமுல் லைல் தொழுத நன்மை கிடைக்கும், இரவு முழுக்க நின்று வணங்க நன்மை கிடைக்கிற சாதாரண விஷயமா. அப்போ இது புகாரில் சரியானது, இது அமல் செய்யும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓதிட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, அங்காலங்களை போனால் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட், இது ஒரு செய்தி. ரைட், இன்னும் ஒரு ஹதீஸ் பாருங்க. ரைட், அடுத்தது பாருங்க, இந்த சூரா சம்பந்தமாக மேலதிகமான ஒரு சிறப்பு வருது சஹீஹ் புகாரியில் 2276வது செய்தி. சஹீஹ் புகாரியில் 2276வது செய்தி. இந்த சூரா அல் ஃபாத்திஹா நோய்க்கு நிவாரணின்னு சொன்னது தானே. சூரா அல் ஃபாத்திஹா என்பது இவ்வளோ சிறப்பு, அது ஒரு 100. அதே மாதிரி இது எல்லா கருத்தையும் உள்ளடக்கியிருக்குது. அதே மாதிரி இது சூரா குர்ஆனில் உள்ள மகத்தான சூரா. அதே மாதிரி இது திரும்பி திரும்பி ஓதப்படுற 7 வசனங்கள். அதே மாதிரி உள்ளத்துக்கு ஷிஃபா, உடலுக்கு ஷிஃபா, உள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் நம்ம பார்த்துட்டோம். உடலுக்குரிய நோய்க்கு என்ன ஷிஃபா, அதுக்கு ஆதாரம் நம்ம பார்க்கல. அப்படி தானே. உடலுக்கு இப்போ காய்ச்சல் வந்தால், தடுமல் வந்தால், அல்லது ஏதாவது வேறு நோய்கள் வந்தால் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுன நோய் தீருமா? அதுக்கு நம்ம ஆதாரம் பார்க்கல. வேறு எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரம் பார்த்தோம். அதுக்கு ஆதாரம் வருது அபூ சயீத் அல் குத்ரி ரிவாயத் புகாரில் வருது. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் போனாங்க. நீண்ட செய்தி, நான் நம்பரை சொல்ல விரிவாக எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. சுருக்கத்தை சொல்ல, அந்த செய்தியில் சுருக்கத்தை. அபூ சயீத் அல் குத்ரி ரிவாய்ச்சாங்க, சஹாபாக்கள் ஒரு பயணம் மேற்கொண்டு சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. போனால் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த ஊரில் விருந்து உபசாரம் செய்யும்படி கேட்குறாங்க. அவங்க விருந்து உபசாரம் செய்யலை. அப்போ அவங்க அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க விருந்து உபசாரம் செய்யலையே. அப்போ அந்த கோத்திரத்தில் உள்ள, அந்த கிராமத்தில் உள்ள அந்த கோத்திர தலைவருக்கு தேள் அது கடிச்சிட்டு கொட்டிட்டு. அப்போ அவங்க எந்த முயற்சி செஞ்சு பார்த்தாலும், எந்த இது செஞ்சாலும் வலி போகிற மாதிரி இல்லை. அந்த உடம்புல கொட்டினா அந்த வலி இருக்கும் தானே, அதுக்கு அந்த வலி தீரவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க, இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய்த்து பார்ப்போம் அப்படின்ன உடனே அவங்ககிட்ட வராங்க. அப்போ அவங்ககிட்ட வந்தோடனே சஹாபாக்கள் தானே, அவங்களுக்கு தெரியுமே. அப்போ அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கிட்ட மருந்து இருக்குதுக்கு. ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னா, நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடு உணவளிக்க கேட்டோம், நீங்கள் உணவளிக்கல, அதனால் நாங்கள் இதை சரி பண்ணி தருவோம், இந்த நோயை சரி பண்ணி தருவோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது அதுக்கு பாரமாக தரணும், ஏதாவது தரணும்னே அவங்க சில ஆடுகள் தரதாக ஒப்புக்கொள்கிறாங்க. இப்போ சூரா அல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுறார். அவருக்கு பரிபூர்ணமான ஷிஃபா கிடைக்குது. அப்போ அந்த ஆட்டையும் எடுத்துகிட்டு வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்படி அந்த செய்தி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இந்த செய்தியில் ஒரு தேள் கடித்தவருக்கு சூரா அல் ஃபாத்திஹா ஒரு ஆள் ஓதி அதுக்கு ஷிஃபா மருந்து பெற்றுக் கொடுக்கிறார். அப்போ எனவே இது உடலினுடைய காயத்துக்கும் இது நோய் நிவாரணி என்பதை சஹீஹ் புகாரியில் 2276வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். தமிழ்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தா அந்த நம்பரில் இருக்கும். சரியா? அப்போ எனவே இது ஒரு ஷிஃபா, நோய் நிவாரணி, ருக்யா. சூரா அல் ஃபாத்திஹா உடலுக்கான ஒரு நோய் நிவாரணி. இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ பிஸ்மில்லா இந்த வலிவார இடத்துல பிஸ்மில்லா 3 முறை வச்சு கையை வச்சுட்டு, அல்லது இங்கேண்டா இங்கே, அல்லது இங்கேண்டா இங்கே, அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி வ சுல்தானிஹி மின் ஷர்ரி மா அஜித் வ ஹாதிர். இது பல மாதிரி வருது. அவுது பி இஸ்ஸத்தில்லா, அவுது பி இஸ்ஸத்தில்லா வ குத்ரத்திஹி வ சுல்தானி மின் ஷர்ரி மா அஜித் வ ஹாதிர். அப்படி ஓதுனா அந்த வலி போகும்ன்ற செய்தி வருது.
ரைட். அப்போ அது மாதிரி சூரா அல் ஃபாத்திஹா. அப்போ எனவே இந்த சூரா அல் ஃபாத்திஹா எங்களுடைய நோய்க்கு நிவாரணி, எங்களுடைய உள்ளம் உடல் சார்ந்த நோய்களுக்கு நிவாரணி. இது எங்களோட அக்கீதாவை சொல்லித்தருது. ஏனைய எல்லா வேதங்களில் உள்ள அனைத்து செய்திகளையும் சூரா அல் ஃபாத்திஹா உள்ளடக்கியிருக்குது. குர்ஆனுடைய அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக சொல்லுது. சூரா அல் ஃபாத்திஹா மிகப்பெரிய, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒளி. அப்போ எனவே இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய இந்த சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. அதை சுருக்கமாக இதுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கி இன்ஷா அல்லாஹ் சூரா அல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதை நம்ம மனசில் எடுத்து இந்த இவ்வளோ சிறப்புள்ள சூரா ஓதுறோங்கிறத உணர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதுகிற பொழுது எங்களுடைய ஓதலில் ஒரு பிரகாசம், நூர் நிச்சயமாக வெளிப்படும். அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.